பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வருடத்தில் இந்த 11ஆம் மாதத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க என் தேவனாகிய கர்த்தர் தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்களாக. நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் சமாதானமாய் இருப்பீர்களாக. நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதமும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படியாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயீம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். அவர்களை சமாதானமுள்ள நதிக்கு அண்டையில அழகான ஒரு பாதையில அவர்களை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அழுகையோடு விண்ணப்போடு வருகிற அவர் சமூகத்துல வருகிற, அவர் பாதத்தை கழுவுகிற, அவருடைய நாமத்தை சொல்லி கண்ணீரால் அவரை துதிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன். நான் உன்னை சமாதானமுள்ள செம்மையான வழியில தண்ணீர்கள் அண்டையில் ஓரமாக நான் உன்னை நடத்துவேன். தைரியமாயிருங்கள். ஒரு ஸ்திரீ கண்ணீரோடு வேதனையோடு அவர் பாதத்தில் வந்து அமர்ந்து அவர் பாதத்தை நினைக்கிறார். ஆண்டவரே, நான் பாவியாய் இருக்கிறேன் என்று இந்த பூமி சொல்லுகிறது. என் வாழ்க்கை பாவப்பட்ட வாழ்க்கை, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? எனக்கு பாவ விமர்சனம் எப்படி உண்டு? எல்லாரும் என்னை ஒதுக்குகிறார்களே, எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, என்னை பார்க்கிற பார்வையெல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. நான் இந்த பூமியில வாழ்வதற்கு தகுதியில்லாதவளா இருக்கிறேனே என்று சொல்லி ஒரு ஸ்திரீ அவர் பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய கண்ணீரால் அவர் பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரால் அவர் பாதத்தை துடைத்து புலம்பினாள். ஆண்டவர் அவளை நடத்தவர் வல்லவராயிருந்தார். அவர் இப்படி சொல்லுகிறார், இந்த பூமி இருக்கிற வரையிலும் எங்கெல்லாம் இந்த பகுதி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் நினைவு கூறப்படுவாள் என்று சொல்லி ஒரு செம்மையான தண்ணீரான ஒரு நதிக்கு அவரை நடத்துகிறார், ஒரு வழியில நடத்துகிறார். அந்த தண்ணீர் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில நடத்துகிறார். அப்பாங்க, வாழ்க்கை இடறி போன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர்தான் ஊற்று தண்ணீர், ஜீவ தண்ணீர். அவர் அண்டைக்கு அவர் அழகாய் நடத்துகிறார். இதுவரையிலும் உலக பாவத்துல, உலக வாழ்க்கையில பொல்லாத இருளின் காரியத்தில் இருந்தாலும் அந்த ஜீவ தண்ணீர் அண்டைக்கு அவர் செம்மையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், கண்ணீரோடும் அழுகையோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் அவரிடத்தில் நீங்கள் வருவீர்களானால் அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த சமாரி ஸ்திரியை பார்த்து சொன்னவார், நான் ஒரு காலம் தாகமடையாதபடி தண்ணீரை தருவேன், நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லி அந்த ஜீவ தண்ணீர் அன்றைக்கு உங்களை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வார்த்தை அந்த தண்ணீரோரங்களில் உங்களை நடத்தி செழுமையாய், ஓரங்களில் நடப்பட்ட மரம் எப்படி செழுமையாய் இருக்கிறதோ அப்படி உங்களை செழுமையாய் மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.